என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா என் வாக்கினை கேட்டதும் நீ நிச்சயமாக சந்தோஷமடைவாய். ஒருவருக்கு சுடுகாட்டு பயணம் தொடங்கிவிட்டது என்ற தலைப்பை கொடுத்துவிட்டு உள்ளே வந்து சந்தோஷமடைவாய் என்று சொல்கிறாளானால் அந்த பயணம் உனக்கானது அல்ல. அது யாருக்கானது என்பதனை உனக்கு சொல்லிவிடவும் அது யாருக்கு என்று தெரிந்தால் நீ நிச்சயமாக சந்தோஷமடைவாய் என்பதையும் தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும். இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுமையாக என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள். சுடுகாட்டு பயணம் என்று சொல்லும் பொழுதே, அம்மா, இது போன்ற தலைப்புகளை எல்லாம் பதிவிட வேண்டாம், உன்னை நம்பி வருகின்ற எங்களுக்கு ஆறுதலை கொடுக்காமல் இது போன்ற ஒரு செய்தியை நீ கொடுப்பது தகுமா என்று என்னை பார்த்து கேட்கின்ற பிள்ளைகள் இங்கு ஏராளம். அதை நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே. ஆனாலும் நான் இதனை இன்று உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கட்டாயம். இதை நான் உனக்கு இன்று சொல்லிவிட்டால் மட்டுமே என் மனது நிம்மதியடையும். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்கின்ற பிள்ளைகள் ஒருபொழுதும் எதற்காக இந்த செய்தியை தாயானவள் கொண்டு வந்தாள் என்று கேட்க மாட்டார்கள். அர்த்தம் புரிந்தவர்கள் தாயானவள் எனக்கு நன்றியைத்தான் சொல்வார்கள். அதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அரைகுறையாக கேட்டுவிட்டு எந்த ஒரு முடிவுகளையும் நீ எடுத்து விடாதே. இத்தனை காலமும் நீ அப்படி எடுத்தது எல்லாம் போதும். இனிமேலும் அதுபோன்று எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு ஒரு முடிவை நீ எடுத்து விடாதே. உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் தாயின் அன்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியுமே எப்பொழுதும் நீ நினைத்து நினைத்து பார்த்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைக்கின்ற நேரத்தில் நான் உன் முன்னால் வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு எப்பொழுதும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையின் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். என் குழந்தையே, சுடுகாட்டு பயணம் என்றால் என்ன, அது யாருக்கு எப்பொழுது தொடங்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயணத்தினால் உன் வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ சரியாக உணர வேண்டும். உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்படுவதை விடுத்து இதனால் யார் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயத்தை நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைந்தாயல்லவா? உன் வாழ்க்கையில் நான் நடத்திய ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டு நீ சந்தோஷப்பட்டாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்கும் என்று நீ கனவிலும் நினைக்கவில்லை அல்லவா? நீ நினைக்காத பொழுது உன் அம்மா நினைப்பேனா? இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் வாழ்க்கை முடிகின்ற தருவாயில் எல்லோருக்கும் என்னவோ அதுதான் உனக்கும். என் குழந்தையே, ஒருவரினுடைய மனநிலையும் உடல்நிலையும் சரியில்லை என்றால் இந்த பயணத்தை எல்லோரும் தொடங்க வேண்டியதுதான். என் குழந்தையே, யாருக்கு இந்த பயணம் தொடங்க போகிறது தெரியுமா? மனதளவில்
அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே தனக்குள் கொண்டவர்களுக்கும், மனதளவில் எப்பொழுதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும், தன் மனதால் எந்த நேரத்திலும் யாருக்கும் எந்த ஒரு நல்லதையும் நடத்தாதவர்களுக்கும், எந்த நொடியிலும் அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதனை மட்டுமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும், எந்த நிலை வந்தாலும் சரி நாம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கும், உன் வாழ்க்கையை அழிக்க துடித்து கொண்டிருப்பவர்களுக்கும் தான் இந்த பிரத்யங்கரா சுடுகாட்டு பயணம் தொடங்கிவிட்டது என்று சொல்ல வந்திருக்கின்றேன். சரி அம்மா, இதை கேட்கவில்லை என்றால் அது எனக்கு திரும்பிவிடும் என்று நீ சொன்னாயே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறாயல்லவா? என் குழந்தையே, அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எப்பொழுது ஒரு நல்லதை நான் உனக்கு சொல்ல வரும் பொழுது அதை நீ புரிந்து கொள்ளாமல் செல்கின்றாயோ, அப்பொழுது நீ மனநலவில் சரியில்லாமல் இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய மனநிலையிலும் ஏதோ பாதிப்புகள் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். என் குழந்தையே, மனதால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இல்லை என்றால் உன் பக்கமும் ஏதோ தவறு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். உன் பக்கம் இருக்கின்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை என்றுதானே அர்த்தம். என் குழந்தையே, நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியான கவனத்தில் கொண்டு, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியான புரிதலில் கொண்டு, என் நேரமும் உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணித்து கொண்டிருப்பதை விடுத்து, என் பிள்ளை, நீ தேவையில்லாத சிந்தனைகளில் உன் மனதை செலுத்துவது கூட உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த பல துன்பங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. மனநிலை பாதிப்படைந்து விட்டால் வாழ்க்கையில் பல நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அத்தோடு உடல்நிலையும் மோசமாகிவிடும். உனக்கு நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நான் எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளுக்கு உனக்கு பதில் கிடைத்துவிடும் அல்லவா? இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதுவெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன் முன்னால் வந்து நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியானதாக நிச்சயமாக புரிந்துவிடும். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான நன்மைகளை ஒரு சேர பெற்றுக்கொள்ள துடிக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, மனநிலையை பாதிப்படைய செய்து உடல்நிலையை பாதிப்படைய செய்து அங்கே தன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய எதிரிகளும் உன்னுடைய துரோகிகளும். அதனால்தான் பிரத்யங்கரா இத்தனை வெளிப்படையாக உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்தவர்களுக்கு இனி இங்கே என்ன வேலை? என் குழந்தையே, அவர்கள் பயணத்தை அவர்கள் தொடங்கிவிட வேண்டியதுதானே. தன்னுடைய மனநிலையால் தன் வாழ்க்கையில் அத்தனையையும் இழந்து நிற்கிறார்கள். தெய்வத்திடமிருந்து எந்த ஆசிகளும் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான எந்த அர்த்தங்களும் இவர்களிடத்தில் இல்லை அல்லவா? இவர்களை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை நிச்சயமாக மாற வேண்டும். இந்த சூழ்நிலை நிச்சயமாக பல மாற்றங்களை காண வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எல்லா நேரத்திலும் நமக்கான வாழ்க்கையை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதனை நாம் தெரிந்து கொண்டோமானால் என்னவாக இருக்கிறதோ அது அவரவர்களை போய் சேரும் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் தெளிவான சிந்தனைகளோடு இருந்து விட்டால்
உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மனநிறைவையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் நடத்துகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன் பிரத்யங்கரா உன் கண் முன்னால் வந்து நின்று உன்னை ஆட்டி படைத்த துரோகங்களுக்கும் உன்னை ஆட்டி படைத்த எதிரிகளுக்கும் முடிவினை கட்ட நினைக்கின்றேன். இது மட்டுமா, உன்னை ஆட்டி படைத்த எதிர்மறையான விஷயங்களும் உன்னை விட்டு வெளியே சென்று விட வேண்டும். மீண்டும் திரும்ப வராத இடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் கொடுத்தவர்களும் வாழ்க்கையில் பல தவறுகளை செய்தவர்களும் அவர்கள் மனநிலையை கெடுத்து உடல் நிலையை கெடுத்து இங்கிருந்து புறப்பட்டு செல்வார்கள் என்பதனைத்தான் அம்மா இப்படி சொல்கின்றேன். நீ யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத பொழுது இந்த சுடுகாட்டு பயணம் உனக்கு எப்படி இருக்கும் என்றுதான் அம்மா கேட்கின்றேன். அதனால் என்னை உணர்ந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இது என்னவென்று தெரிய வந்திருக்கும். இந்த தாயானவளின் அன்பை உணர்ந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இது என்னவென்று தெரியும். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இதைவிட அதிகமான சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு இருக்கும் பொழுது அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உனக்கு எந்த துன்பங்களும் வந்து விடாது. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சீண்டி விடாது. என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ பெருமகிழ்ச்சியான ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்வாய். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களினாலும் என் குழந்தை மனமுடைந்து போய்விடாமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல அம்மாவினுடைய அன்பினால் பெருவாழ்வு வாழப்போகிறாய் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு இன்றிருப்பது போல நிலைமை இப்படியே இருக்கும் என்று நினைக்காதே. தெய்வங்களை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் நடக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு திருப்பங்களும் மீண்டும் மீண்டும் வரத்தான் செய்யும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வேன் அல்லவா? இனிமேலும் எதையும் என் பிள்ளை மனதிற்குள் போட்டு மறைத்து வைக்காமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ என்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிடு. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை சரியாகவும் தரமானதாகவும் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். அம்மாவின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் எப்பேற்பட்ட தீய விஷயங்களாக இருந்தாலும் அவையெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். எதுவும் உன்னை நெருங்காமல் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நல்ல நேரம் வரும்பொழுதுதான் இந்த வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பினால் உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறதோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள இப்பொழுதே தயாராகிவிடு. உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்ந்து கொண்டு நான் உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இனிமேல் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே மாறும். எல்லா நேரங்களும் உனக்கு நல்ல நேரங்களாகவே இருக்கும். அவரவர் செய்கின்ற பாவத்திற்கு பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை
நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பதனை மறக்காதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.